தெரியல. முதல் நாள் நாளைக்கு தெரிஞ்சிடும் சார், 4 நாள் நான் நடந்துடுவேன் சார், 4 நாள் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல உடம்ப பாருங்க, நான் முதலில் உங்களை பார்க்க வர வேண்டும் என்று திருச்சியிலிருந்து என்னுடைய எனக்கான சகோதரர்கள் என்று நான் குறிப்பிடுவதெல்லாம் நம்ம நெட்வொர்க் நண்பர்கள் தான். நான், புஷ்பராஜி, ராஜசேகர், சிவகுமார் கருடன் எங்களோடு வரேன்னு சொன்னாங்க. வேணாமா, 5 பேருக்கு மேலே இடம் இல்லை, உங்களை அழைத்து செல்லுகிறோம்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். தலைவரை பார்த்த உடனே நான் கண்ணீர் விட்டு கதறி விட்டேன் உண்மையிலே. ஆனால் தலைவர் தைரியமாக இருங்க, நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தணும், நிகழ்ச்சியை தள்ளி வச்சுறாங்க. ஏன் எப்படி சொன்னால் தெரியுமா, இந்த காலகட்டம் நவம்பர், நம் நிகழ்ச்சி தள்ளி போய்விட்டால் மழை வரும், நிகழ்ச்சி கட்டு போய்விடும், ஆகையினால் இப்பவே நடத்தணும் அப்படின்னு சொல்லி செப்டம்பரிலேயே இறுதியில் நடத்த வேண்டும் என்று தலைவர் வேண்டுகோள் வைத்தார். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல அவங்க உடம்ப பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு. ஆனால் நம்முடைய தலைவர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க முடியாது. ஏன் தெரியுமா, வாழும் வாழ்க்கைக்கும் வாயும் வரும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழுகின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் மட்டும்தான். ஏன் தெரியுமா, அவர் சொன்னாரு, எல்லா வீட்லையும் சொல்வார், எனக்கு நல்ல மனைவி, எனக்கு நல்ல பிள்ளைகள் கிடைச்சிருக்காங்க. நான் உண்மையிலேயே கோவிலுக்கு போன பொழுதுதான் அந்த பிள்ளைகள் எவ்வளவு அருமையான பிள்ளைகள் என்று பார்த்தேன். ஒரு மகன் தலைவரினுடைய மூத்திரப்பையை குடிக்கிறான், இன்னொரு மகன் தலைவரின் காலை குடிக்கிறான். அப்படி பெற்றால் இப்படிப்பட்ட பிள்ளைகளால் பெற்க வேண்டும் என்று சொல்வது அளவுக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு உயிரோடு தந்தார்கள். அப்படி அந்த அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த அப்பா அவர்களை பார்க்கவில்லை, நம்மைத்தான் பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. அப்ப தலைவர் அப்ப அவர் உறுதியாக சொன்னார், நிச்சயமா நடத்திடும். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. நான் 2 நாள் கேட்டேன், எப்படி இருக்கு வலி? அப்போ தலைவருக்கு இந்த கேட்குறாரு, வலி இருக்கு, நிகழ்ச்சிக்கு தேதி குறிச்சிட்டீங்களா? நான் சொன்னேன், நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று மருத்துவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்குவேன். சார் நான் 2 வாரத்தில் வந்துடுவேன் சார், டாக்டர் சொல்லிட்டாரு சார். எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், பந்துக்கிண்ண மூன்று மாற்று சிகிச்சை என்பது மிகப்பெரிய அறுவை சிகிச்சை. அதை பண்ணிட்டா நீங்கள் புரண்டு படுக்க முடியாது. தலைவர் அவ்வளவு அவதிப்படுகிறார் இந்த 40 நாளில். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்பதில் நான் ஆர்வம் இருந்தது. இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு கதை தான் நினைவுக்கு வருகிறது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஜான் கென்னடி லிட்டில் ஹோப் என்ற நகரத்திற்கு வருகிறார். வருகிற பொழுது ஒரு 5 வயது சிறுவன் அவனை கைப்பிடித்து வரவேற்கிறான். அவன் அந்த 5 வயது சிறுவனை பார்த்து கேட்கிறான், நீ என்னவாக போகிறாய்? நான் உன்னை போல் அதிபராக வேண்டும் என்று அந்த 5 வயது சிறுவன் சொன்னான். அவன் வேறும் யாரும் இல்லை, பின்னாளில் அமெரிக்காவின் அதிபராக வந்த பில் கிளின்டன் தான் 5 வயதில் அப்படி சொன்னவன். அந்த நம்பிக்கை அவனுக்கு மனைவியாக ஒரு வெற்றி திருமகள் ஹிலாரி வருகிறார். அமெரிக்காவுடைய அதிபர் கிளின்டன் தன்னுடைய ஆசை மனைவி ஹிலாரியோடு நியூயார்க் தலைநகரில் படகு காரில் பழனி தரையில் பவனி வருகிற போது பெட்ரோல் தீர்ந்து விடுகிறது. பெட்ரோல் நிரப்புவதற்காக ஒரு பெட்ரோல் பங்கிலே அந்த கார் போய் நிற்கிறது. பெட்ரோல் நிரப்புவன் ஓடி வருகிறான், பெட்ரோலை நிரப்புகிறான். நிரப்புகிற பொழுது ஜன்னலை தட்டுகிறான். ஜன்னல் கதவு கீழே இறங்குகிறது. 3 இருக்கையிலே ஹிலாரி அமர்ந்திருக்கிறார். ஹிலாரியை பார்த்தவுடன் கேட்டான், ஹலோ ஹிலாரி, ஹவ் ஆர் யூ? ஹிலாரி உடனே பதில் சொன்னார், ஐ ஆம் ஃபைன். ஹவ் ஆர் யூ என்று கேட்டார். ஐ ஆம் ஆல்சோ ஃபைன் என்று அவன் சொன்னான். அப்பொழுது பெட்ரோல் நிரப்பப்பட்டு விட்டது, வண்டி நகர்ந்து விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த கிளின்டன் கேட்டான், ஹிலாரி, நீ அமெரிக்க